மட்டன் குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள், எண்ணெயை வச்சாச்சு. எண்ணெயில் சட்டியில் எண்ணெயை ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டாச்சு. அது ரம்பலை. இந்த ரம்பலை ரொம்ப கறி குழம்புகளுக்கெல்லாம் போட்டு பிரியாணி, கறி குழம்புகளுக்கு, மட்டன் ஐட்டங்கள் பூரா போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு இதில் போட்டோம்னா அதோட வெங்காயத்தை வெட்டி வச்ச வெங்காயம் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிறதுக்காண்டி போட்டாச்சு. இந்த ரம்பவில் எல்லா ஊர் பக்கமும் கிடைக்காது. அதேமாதிரி இந்த ராம்நாடு பகுதி பக்கம் மட்டும்தான் அந்த ரம்பவில் கிடைக்கிது. மற்ற ஏரியா பக்கம் எங்கிட்டு கிடைக்குதுன்னு எனக்கு தெரியாது. அந்த இலை கிடச்சா செடிகள் ராம்நாடு பக்கம் வந்தீங்கன்னா பூச்செடி விற்கிற இடத்துல இந்த கண்டிப்பாக அந்த செடி இருக்கும். எல்லோரும் வாங்கிட்டு போங்க ராம்நாட்டு பகுதிக்கு வந்தீங்கன்னா. புதினா தலை, கொத்தமல்லி தலை கொஞ்சம் போட்டாச்சு. அது வதக்கிட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினோன்னா தக்காளி, நான் கொஞ்சம் தான் வெங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன். தக்காளி வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி பேஸ்ட்டு 2 ஸ்பூனு. அது நல்லா வதங்கட்டும். நல்லா அந்த வாசம், இந்த ரம்பலை வாசம், இஞ்சி பூடு வாசம் இதெல்லாம் பண்ணுறது. மிளகாய் ஸ்பூனு 2 ஸ்பூன் போடுறேன். அதுக்கு பிறகு மிளகு பொடி, சீரகப்பொடி, மல்லித்தூள் எல்லாம் தனித்தனி பொடி இன்றைக்கி போடுறது. தக்காளி, வெங்காயத்தை அரைச்சது. ஏன்னா நம்ம தேங்காய் ஊற்றாததுனால நம்ம இப்படி அரைச்சி ஊற்றிட்டோம்னா ஆனால் நல்லா திக்னஸாக நல்லா கெட்டியாக நல்லாயிருக்கும். அதுக்காண்டி தான் நாங்கள் இதை செய்கிறது. நல்லா வதக்கி விட்டு பாருங்கள். இதை பார்க்கையிலேயே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எண்ணெய் விடட்டும். இந்த எண்ணெய் நல்லா விட்டு வந்துட்டாக. அப்படியே 2 கிண்டி வேக வச்சுருக்கிற தேவையான அளவு உப்பு, வேக வச்சுருக்கிற எடுத்து வச்சுருந்த கறி, மிளகாத்தூள், மல்லித்தூள் இது அதை போடுறது பார்த்துக்குங்க. முறையே சொல்லிட்டேன். மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கிண்டிட்டு மல்லித்தூள், கறியானதுக்கு தேவையான பொடிகள் அனைத்தையும் போட்டாச்சு. அது கொஞ்சம் வேகட்டும். அதுக்கிடையில் கறியை வேக வச்சு மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிட வேண்டியதேன். இப்போ வெந்த உடனே எப்படி இருக்குது, நாங்கள் செய்கிறதுலாம் நல்லாயிருக்கா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வேக வச்ச கறி மட்டனை போட்டாச்சு. அதோட உருளைக்கிழங்கு, வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துறணும். வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துருங்க. மட்டன் குழம்பு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். உருளைக்கிழங்கு போட்டாச்சு. போட்டு அப்படியே வெந்து கெட்டன்ஸாக எடுத்து அழகா அதுக்கு இன்றைக்கி என்ன சாப்பாடுனா நெய் சோறு, சிக்கன் 65, வெங்காய சட்னி இதுவும் செஞ்சுருக்கோம்.
பாருங்கள். கறி வேகட்டும். ரெடி ஆயிடுச்சா? குழம்பு ரெடி. நீங்கள் இது போல் செய்யுங்க. இதே போல் நாங்கள் செஞ்சது போல் மட்டன் வாங்கி போட்டுட்டு நெய் சோறு ஆக்கிடுங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நல்லா ஞாயிற்றுக்கிழமை டயத்தில் இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா குடும்பத்தோடு விருந்து சாப்பிட்டது மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நெய் சோறு எப்படி இருக்குது? அதுக்கு இது சிக்கன் 65 பொரியல், வெங்காயம் வச்சுருக்கோம். இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் செஞ்சு குடும்பத்தோடு சாப்பிட்டு மகிழவும். பாய்.